ராமநாதபுரத்தில் 2011 முதல் 2015 ஆண்டு வரை மாவட்ட ஆட்சியராக இருந்த நந்தகுமார் அரசு பள்ளி மாணவர்களின் கற்றல் திறன் மற்றும் தகுதியை மேம்படுத்துவதாக கூறி 2013 ஆண்டு தனியாக எலைட் என்கிற சிறப்பு பள்ளியை உருவாக்கினார். பிறகு மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு அரசு பள்ளியிலும் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளில் சிறப்பாக படிப்பவர்களை தேர்வு செய்தார். அவர்களுக்கு தங்குமிடம், உணவு உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து நவநீத கிருஷ்ணன் என்ற ஆசிரியரின் தலைமையில் தனியாக பயிற்சி மையம் போல ஏற்படுத்தி சிறப்பு பயிற்சி அளித்தார். இந்த பயிற்சி மையத்தில் பயின்ற பலரும் நாட்டின் தலைசிறந்த மேற்படிப்பு நிறுவனங்களான NIT, IIT, MIT உள்ளிட்ட கல்லூரிகளில் படிப்பதற்கு வாய்ப்பு பெற்றனர். இந்த முயற்சி வெற்றி பெற்றதை தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்ட கல்வித்துறை, அரசு, மீடியா, பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரின் பாராட்டையும் பெற்றது. இந்த சூழலில் நந்தகுமார் கல்வித்துறை ஆணையராக பொறுப்பேற்றதும் தமிழகம் முழுவதும் மாவட்டத்திற்கு ஒரு எலைட் சிறப்பு பள்ளியை உருவாக்கி நன்றாக படிக்கும் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்துக்குத்தான் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் தற்போது எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. தமிழ்நாட்டில் பயிலும் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்குள் எந்தவித பிரிவினையோ பேதமோ வரக்கூடாது என்பதற்காக அரசு பல்வேறு முன்முயற்சி மற்றும் திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருகிறது. குறிப்பாக உடையில் கூட எந்த பேதமும் இருக்கக்கூடாது என்பதற்காகவே சீருடையை அரசே விலையில்லாமல் வழங்கி வருகிறது. இப்படிப்பட்ட நிலையில் எந்தவித பேதமும் இல்லாமல் ஒரே வகுப்பில் பயிலும் 40 மாணவ மாணவர்களில் சிலரை மட்டும் மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்து அவர்களுக்கு மட்டும் சிறப்பு பயிற்சி அளித்து மேற்படிப்பிற்கு தயார் செய்தால் மீதமுள்ள 39 மாணவ மாணவிகளின் கல்வி வளர்ச்சி முக்கியமில்லையா என அவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். மேலும் ஒரு அரசு பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர் தொடர்ந்து 3 ஆண்டுகளோ அல்லது அதற்கு மேலோ சிறப்பாக பயிற்றுவித்து வகுப்பில் உள்ள மொத்த மாணவ மாணவிகளையும் தனது பாடத்தில் சிறப்பான மதிப்பெண்களோடு தேர்வு செய்ய வைத்தால் அந்த ஆசிரியரை டெப்யூட்டேஷன் என்கிற பெயரில் எலைட் சிறப்பு பள்ளிக்கு மாறுதல் செய்து பாடம் நடத்த வைப்பதையும் எப்படி ஏற்றுக்கொள்வது எனவும் கேள்வி எழுப்புகின்றனர். இது தவிர 9 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிற்றுவிக்கும் ஆசிரியர்கள் என்னதான் எலைட் சிறப்பு பள்ளியில் பாடம் நடத்தினாலும் அவர்களுக்கு சம்பளம் மற்றும் பணி ஆவணங்கள் அனைத்தும் அவர் முன்பு பயிற்றுவித்த அரசு பள்ளியிலேயே இருக்கும். அப்படியெனில் அவர் ஏற்கனவே பயிற்றுவித்த அரசு பள்ளியில் தொடர்ந்து நல்ல மதிப்பெண் பெற்று வந்த மாணவ மாணவிகளின் நிலை என்னவாகும் என்றும் கேள்வி கணைகளை வீசுகின்றனர். சமீப காலமாக அரசின் பல்வேறு நல்ல திட்டங்கள் மூலம் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளின் தரம் உயர்ந்து வரும் நிலையில் அதனை மேலும் உயர்த்த வேண்டுமெனில் எலைட் பள்ளிக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை அரசு பள்ளிக்கும் கொடுக்க வேண்டும் என்று கூறும் சமூக ஆர்வலர்கள் வெறுமனே 40 பேரை மட்டும் வளர்க்க நினைப்பது எப்படி முழுமையான மற்றும் உண்மையான வளர்ச்சியாக இருக்க முடியும் எனவும் கேள்வி எழுப்புகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, ஒரு குறிப்பிட்ட மாணவரையோ அல்லது மாணவியோ மட்டும் தனியே பிரித்து சிறப்பு பயிற்சி அளிப்பதால் அவர்களோடு படிக்கும் சக மாணவ மாணவிகளுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தாதா என்கிற கேள்வியையும் முன்வைக்கின்றனர். அதேபோல தகுதியான ஆசிரியர் என்ற அடிப்படையில் ஒருவரை மாற்றுவதற்கு பதில் ஒவ்வொரு ஆசிரியரும் தனது தகுதியை வளர்த்து கொண்டு தான் சார்ந்த அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் கல்வித்தரத்தை ஏன் உயர்த்தக்கூடாது என்றும் வினவுகின்றனர். எலைட் என்கிற சிறப்பு பள்ளியில் மட்டும்தான் தரமான கல்வி கிடைக்கும் என்றால் மற்ற அரசு பள்ளிகள் எதற்கு என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பும் சமூக ஆர்வலர்கள் அரசு பள்ளி மாணவ மாணவிகளிடையே பேதம் பார்க்கும் வகையில் 40 பேரை மட்டும் வளர்ப்பதற்கு பதில் பள்ளிகளின் உள்கட்டமைப்பு, ஆசிரியர்களின் திறன் மேம்பாடு உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்தி அனைவருக்கும் தரமான மற்றும் சமமான கல்வியை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பு என்கிறார் சமூக ஆர்வலர் செல்வராஜ். தமிழக அரசு சமச்சீர் கல்வின்னு சொல்றாங்க, எல்லாரும் சரி சமமானவங்கன்னு சொல்றாங்க. ஆனா படிக்கிற பிள்ளைங்களே எலக்ட்னு ஒரு ஸ்கூல் வச்சு அந்த ஸ்கூல்ல நல்லா படிக்கிற பிள்ளைங்களை தனியாக கொண்டு வராங்க. அப்போ மிச்ச மீடியமா படிக்கிற பிள்ளைங்க என்ன பண்றது? அதே மாதிரி நல்லா சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் டெப்டேஷன் போட்டு அந்த எலக்ட் ஸ்கூலுக்கு கொண்டு வர்றாங்க. அப்போ ஏற்கனவே ஒரு பார்த்துக்கிற இடத்துல வேக்கண்ட் ஆகுது. அந்த பிள்ளைகளுக்கு யார் சொல்லிக் கொடுப்பா? சமச்சீர் கல்வி எல்லாருக்கும் சமமான கல்வின்னு சொல்லும் போது அது என்ன ஸ்பெஷலாக எலக்ட்னு ஒரு ஸ்கூலு?
சின்ன குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்க அவங்களே நல்லா படிக்கிறவங்க நல்லா படிக்காதுங்கிற பேதத்தை உருவாக்காம அரசாங்கம் தயவுசெய்து அதில் கவனம் செலுத்தி கல்வித்துறை அதிகாரிகளும் கல்வித்துறை சம்பந்தப்பட்ட அமைச்சரை சமச்சீர் கல்வின்னு வாயோட சொல்லாம எல்லாருக்கும் ஒரே சமமான கல்வியை தரணுங்கிறது மக்களோட வேண்டுகோள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.